ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மல்வானி ஸ்டைலில் ஒரு சிக்கன் சப்ஜி பண்ண போகிறோம். மகாராஷ்டிரா பக்கத்தில் உள்ள மல்வானிங்கிற ஏரியாவில் இந்த ஸ்டைலில் தான் சிக்கன் சப்ஜி செய்வாங்க. இந்த சப்ஜி செய்கிறதுக்கு 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம், மிளகு 8, கிராம்பு 4, ஒரு 4 ஏலக்காயை எடுத்து தோலை எடுத்துட்டு உள்ள விதைகளை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நட்சத்திர சோம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நட்சத்திர சோம்பை கொஞ்சம் உடச்சி சேர்த்து வச்சுருக்கிறேன். ஒரு 2 இன்ச் பட்டையை பொடியாக உடச்சி இதில் போட்டு வச்சுக்கலாம். 4 வரமிளகாய் எடுத்துக்கலாம். 4 வரமிளகாய் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இதோட தேங்காய் துருவல் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சு மல்லி, சோம்பு, சீரகம், மிளகு, கிராம்பு, ஏலக்காய், அதோட நட்சத்திர சோம்பு, பட்டை, வரமிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வறுத்தோன்னா நல்லா வாசம் வந்துடும். அதோட அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காயோடு சேர்த்து நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைக்கணும். மிக்சியில் சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு அரை டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். நல்லா கிளாஸியாக வரணும். இந்த மாதிரி நல்லா வெந்து வெங்காயம் கலர் மாறின பின்னாடி அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்க்கலாம். அரை டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸியை ரின்ஸ் பண்ணி இன்னொரு அரை டம்ளர் தண்ணியை சேர்க்கலாம். தண்ணியை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி சேர்க்கலாம். நல்லா கலர் அழகாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட அரை கிலோ சிக்கனை நல்லா கழுவிட்டு சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேன். இதையும் இதோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. வதங்கின பின்னாடி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. பெரும்பாலும் 5 நிமிஷத்தில் சிக்கன் வெந்துடும். அப்படி வேகலைன்னா இன்னும் ஒரு 3 நிமிஷம் வேக வைக்கலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்து இந்த மாதிரி கிரேவி கெட்டியாகி வந்திருக்கும். இப்போது மல்வானி ஸ்டைல் சிக்கன் சப்ஜி ரெடி ஆகிருச்சு. இதை அப்படியே பவுலில் எடுத்து வச்சு நம்ம சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணலாம். மேலாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவிடுங்க. இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதை போல் ரெசிபீஸ்க்கு என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.